வருத்தத்தோடு கழிப்பதிலே வந்தவர் சரணடைந்தார் வாழ்விற்கு உன்னை வருவாய் கருணாவிலே அதை நம்மாதே மயக்கிடுமே அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்மாதே மயக்கிடுமே மரணமோ நான் நிற்குமே மறவதே உன்னாண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைகிறாரே வருவாய் வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே நாமமல்லா வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே நாமமல்லா ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகரே சுவழியவரே வருவாய் கருணமிதுவே அழைகிறாரே ஆண்டவரே வருவாய் சிரட பாவ வியாதியையும் மாறாத உந்தனமும் சிரட பாவ வியாதியையும் மாறாத உந்தனமும் கோர சுருசில் சுமந்து சித்தார் காயங்களால் நீ குணமடை வருவாய் கருணமிதுவே அழைகிறாரே வல்ல ஆண்டவரே திருவண்ணை வருவாய் கத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் உன் பெயரை தேவ புத்தகத்தில் உண்மையாய் என்று எழுதிடுவார் வருவாய் கருணமிதுவே அழைகிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவை வருவாய் கருணமிதுவே அழைகிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவை ஹல்லேலூயா ஜெபிங்க 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 ரெண்டு பேரும் ஜெபிங்க என்ன அப்போ கண்களை மூடி மறித்த தாயாருடைய வாழ்நாளை நினைத்து பார்க்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார், அவருடைய வாழ்க்கையில எத்தனை சாதனைகளை செய்திருப்பார் என்று நாம் யோசிக்கும் போது அவருடைய வயதை கணக்கிட முடியாத ஒரு வயது 84
அதிக பலமானவர் 80 வயது அதுக்கு மேலேயே தாயார் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளையில் பிதாவே, ஏசப்பா தாய்க்காக பிதாவை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அருமையான ஊழியக்காரர் ராஜையா அவர்கள் தாயா இந்த நாளிலே உங்களுடைய சன்னிதியிலே தேர்ந்தெடுக்கிறார்களப்பா. அவர்கள் முக்கியமாகவே உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீரப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு கூட அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தாயார் பிதாவே போது உம்முடைய சந்நிதியில உம்முடைய ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு பிதாவே நாங்கள் கடந்து போகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் வாழ்நாள் முழுவதும் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நேரத்தில் பிதாவே அந்த தாயை குறித்து ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படும் போது அருமையான தாயார் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தாயாருடைய பிதாவே வாழ்நாள் முழுவதும் எடுத்து ஆண்டவரே நடத்தின கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். பிதாவே, அந்த தாயை வைத்து பிரிந்திருக்கிறான குடும்பத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தை ஆறுதல்படுத்தும். ஆண்டவரே, ஆட்சி தேற்று பிதாவே அந்த தாய் நிமித்தமாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பூர்ண வயதை சந்தித்த அந்த தாய்க்கு பிதாவே நல்ல அடக்காராதனை செய்யும்படியான கிருபை இந்த குடும்பத்திற்கு தர வேண்டுமா பிதாவை தெரிவிக்கிறோம். அப்பா, இந்த அடக்காராதனை முழுவதிலையும் பிதாவே நடக்க போற அடக்காரதனை முழுவதிலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு ஆண்டவரே கூட இருக்கட்டும். அப்பா, எந்த அந்தகார சக்திகளின் கிரிகளும் பிதாவே எந்த காரியங்களும் பிதாவே தடை வராதபடி பாதுகாக்கணும், பயனெடுக்கணும்ப்பா. உங்களுடைய கிருபையினால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் பிதா உங்களுக்கு மாறனாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபங்கள் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம மத்தியில நம்ம ஊழியர் கண்ராஜ் ஐயா வந்து ஒரு ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா விசேஷமா எங்கள் அன்பு ஐயா ராஜையாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உடைய ஊழியக்கார குடும்பத்தில் தகப்பனே எங்கள் அற்புதமான தாயாருக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த பூமியில ஆண்டவரே பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த 84 வருடம் வரப்பா நீர் ஆண்டவரே அம்மாவுக்கு நல்ல சுகபலனை கொடுத்து தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா ஒரு சமூகத்திலே ஆண்டவரே இருப்பார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்க்கும்படியான கிருபை செய்திரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா வயதான தாயாருக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இழப்பு ஆண்டவரே வீட்டில் மத்தியிலும் கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தையும் ஆண்டவரே உங்களுடைய ஆறுதலை இந்த குடும்பத்திற்கு நீர் கொடுத்து தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இன்னும் சிறு மணி நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த அடக்க ஆராதனையில கலந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நீர் தாமே உங்களுடைய சமூகம் செல்ல உதவி செய்ய விசேஷமாய் அடக்க ஆராதனை எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே அற்புதமாய் எங்கள் ஆண்டவரே இந்த அடக்க ஆராதனை நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அந்த விசேஷமாய் ஆண்டவர் இந்த குடும்பத்தை உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே தாம் ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே ஆறுதலை கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பு தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அருமை ஐயா பிஷப் ஜபராஜ் ஐயா குடும்பத்துக்காக வருகிறோம்ப்பா. வேறப்பா என் தேவன் தாமே பிரபு நான் குடும்பத்துக்கு ஆறுதலின் தேவன் கொடுக்கும்படி அப்பா மே ஸ்தோத்திரம். அப்பா அந்த கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரை விதைக்கப்பட்டிருக்கார் இந்த அன்பு தாயார். ஆனாலும் தேவன் ஆண்டவரை அப்பா ஒரு நாள் ஆண்டவரை விதைக்கப்பட்டவர்கள் ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் முதல்ல வரும்பொழுது தேவன் வரும்பொழுது முதலாவது எந்திருப்பார்கள் என்று சொன்னார் வார்த்தையின்படி. அப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரை குடும்பத்தை என் தேவன் ஆறுதலை கொடுக்கும்படி அப்பா தேர்தலை கொடுக்கும்படி என் தேவன் அப்பா அப்பா ஆண்டவரே தாயார் இறந்து விட்டார் என்று நினைக்காதபடிக்கு இதோ ஆண்டவரே இத்தனை அடைந்தார் ஒரு நாள் எந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் அப்பா ஸ்தோத்திரம் விளங்கும்படி எல்லோ யாருடைய கண்களும் காணும்படி என் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் விதைக்கப்பட்டுகிறார். ஒரு நாள் ஆண்டவரே அப்பா தேவன் வரும் பொழுது எழுந்திருப்பார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் ஆண்டவரே நாம இருக்கிறோம். அப்பா பெரிய அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு தேவையான சந்திங்க அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆறுதலை தேர்தலை என் தேவன் கொடுக்கும்படி அப்பா அப்பா சமாதானத்தை என் தேவன் கொடுப்பீர்கள். அப்பா ஆண்டவரே கண்ணீரெல்லாம் யாவும் துடைக்கும்படி அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேவைகளும் சந்திக்கும்படி உதவி செய்ய ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். இப்போ நம்ம மத்தியில பாத்தீங்கன்னா
தேவ ஊழியர் சுவிசேஷகர் பீட்டர் ஐயா அவர்கள் ஜெபத்தை ஆரம்பிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, தாயாருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை கண்மணி போல காத்து இந்த பூமியில நல்ல ஆண்டவரே ஒரு துணையை கொடுத்து பிள்ளைகளை பெற்றெடுக்கும், இந்த பூமியை சுதந்திரிக்கும்படும் ஆண்டவரே இவ்வளவு காலமாய் கரம் பிடித்து நடத்தினதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆண்டவரே ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற பிள்ளையாகவும் உமக்கு ஊழி செய்கிற பிள்ளையாகவும் பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம். இவ்வளவு காலமா வாழ்ந்து இன்னைக்கு மடியில இலைப்பாறை விசுவாசிக்கிற ஆண்டவரே, தாயார் ஆண்டவரே வாழ்ந்த நாளெல்லாம் ஆண்டவரே ஒரு அன்பு இலக்கம் நிறைந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி ஒரு தேவ பக்தரை உருவாக்கி ஒரு ஊழிகாரனை உருவாக்கி இந்த மண்ணில ஆண்டவரே நல்ல ஒரு ஊழி செய்யும்படி பிள்ளைகளை பெற்றெடுக்க கிருபை செய்கிறேன். அதுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு மறைத்திருக்காங்க ஆண்டவரே, எக்கால சத்தம் தொனிக்கும் போது அவங்க எழுதிப்பாங்க விசுவாசத்தோடு அறிக்கைமணி செபிக்கிற சுவாமி. தாயார் எழுந்தவாடு அத்தனை பேருக்காக ஆறுதல் கொடுங்க, தேற்றுங்க, அரவணைங்க ஆண்டவரே. அப்பா அந்த தொடக்க ஆண்டவரே அப்பா அந்த அடக்க ஆராதனையை தாமே பொறுப்பெடுத்து தொடக்கம் முதல் முடிவு வரையும் அடக்க ஆராதனை கத்த நடத்தி கொடுங்க. ஒவ்வொரு இறுதியிலும் ஆண்டவர் ஆறுதல் தேர்தல் குறித்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறி போகும். உமது சமூகத்தில் பேரானந்தம், உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி மாறாது மாறாதையா. அது ஒரு போதும் பொருளாக மாறாதையா. உமது சமூகமே உன் சமூகமே, உமது சமூகமே உன் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறி போகும். உமது சமூகத்தில் பேரானந்தம், உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி மாறாது மாறாதையா. ஒருபோதும் பொருளால் மாறாதையா. உமது சமூகமே உன் சமூகமே. கிழக்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அழுது நான் தெரிந்தேன் விடுதலும் இல்லையா. கிழக்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அழுது நான் தெரிந்தேன் விடுதலும் இல்லையா. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. உமது வார்த்தையை நான் திருத்தி ஆகுகின்றேன். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறி போகும். உமது சமூகத்தில் பேரானந்தம், உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி மாறாது மாறாதையா. ஒரு போதும் பொருளால் மாறாதையா. உமது சமூகமே உன் சமூகமே. 12 வருடமாய் பெரும்பாலான ஒரு பெண் அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டவரால் இயேசுவின் சமூகத்துக்கு ஓடோடி வந்தாடு. இயேசுவின் வஸ்திரத்தால் தொட்ட தல சுகமானார். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறி போகும். உமது சமூகத்தில் பேர
சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி மாறாது மாறாதையா அது ஒரு நாள் மாறாதையா இசைவெளிக்குள்ளே கடந்து சென்ற மகிமை ஒருவரும் வளரினரா இருந்தது இல்லையே இரவில் அத்தனை சபம் பகலில் மேக சபம் பாதுகாத்து நடத்தினாரே இஸ்ரவேலின் தேவன் தாமே உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறி போகும் உமது சமூகத்தில் பேரானந்தம் உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி மாறாது மாறாதையா அது ஒரு போதும் ஒரு நாளும் மாறாதையா. அல்லேலூயா. ஆமாண்டவரே, உங்க சமூகம் வரும்போதெல்லாம் ஒரு பேரானந்தம் நித்திய மகிழ்ச்சி இப்படி ஆழத்தில் ஆண்டவர் உள்ள அன்பு உலாவிக் கொண்டிருக்கிறதுனால உன் அன்பு உலாவிக் கொண்டிருக்கிறதுனால அந்த அன்பு எங்கள் மேல் இறக்கும் போது எங்களையே அன்பு ஆராதிக்கிற ஆண்டவரே, அந்த அன்பு தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்தது, சிவனோடு காத்தது. இன்றைக்கு தாயரை இழப்பாளர் பண்ணி அதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் உலாவி நன்றி. ஆமென். அல்லேலூயா. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஏசையா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஏசையா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah.